வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய, கரெக்டாக சொல்லணும்னா கொடை ரோடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முருகத்தூரான்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு தான். இது நீங்கள் தென் மாவட்டங்களிலிருந்து கொடைக்கானல் போகிறவங்க அநேகம் பேர் இந்த புனித அந்தோணியார் ஆலயத்தை பார்க்காம போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த சாலை வழியாகத்தான் நாம் கொடைக்கானலுக்கு போய் ஆகணும். நீங்கள் கரெக்டாக மதுரையோ இல்லை திருநெல்வேலியோ இல்லை தூத்துக்குடியோ இந்த மாதிரி பகுதியிலேருந்து நீங்கள் வரும்பொழுது அந்த திண்டுக்கல் பைபாஸில் நீங்கள் வண்டி கரெக்டாக அந்த ரயில்வே கேட்டு ஒன்று வரும். அதில் நீங்கள் வரும்போது கரெக்டாக இந்த ஊர் வரும், முருகத்தூரான்பட்டி அப்படிங்கிற அந்த ஊர் வரும். அப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அந்தோணியார் ஆலயம் இருக்கும். சில பேர் அவங்க போகக்கூடிய வாகனங்கள்லேருந்து இறங்கி போய் இந்த அந்தோணியார் ஆலயத்தில் போய் அந்தோணியாரை பார்த்துட்டு போவாங்க. சில பேர் போகிற வழியில் அப்படி ஒரு பிதாசுதன் போட்டுட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நீங்கள் அடுத்த தடவை இந்த பகுதியில் வரும் பொழுது தயவுசெய்து உங்களுடைய வாகனத்தை நிறுத்தி இந்த ஆலயத்திற்கு போய் இங்கே இருக்கக்கூடிய புனித அந்தோணியாரை தரிசிச்சுட்டு போங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த பகுதியில் உள்ள இந்த அந்தோணியார் ஆலயம் பார்க்கப்படுகின்றது. நண்பர்களே, மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இது. மதுரை உயர்மறை மாவட்டத்தோடு சேர்ந்தது தான் இந்த ஆலயம். நிலக்கோட்டை வட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இது இருக்குது. இந்த புனித அந்தோணியார் ஆலயம் வெள்ளி விழா கன்றுக்கு 1977 வருடம் தான் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. 2002 வெள்ளி விழா கொண்டாடப்பட்டிருக்கு. புதுப்பிக்கப்பட்ட ஆலய திருநிலைப்படுத்துதல் டிசம்பர் 15, 2002. மேதகு டாக்டர் அந்தோணி பாப்புசாமி, துணை ஆயர், மதுரை. அவரும் திருப்பணி உதவி பார்த்திங்கன்னா அருட்தந்தை டாக்டர் ஜான் பிரிட்டோ மற்றும் அவரது இத்தாலிய நண்பர்கள் அருட்தந்தை தாமஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் அருட்தந்தை அந்தோணிராஜன் பங்கு தந்தை. அந்த டைமில் ரொம்ப ஒரு கோலாகலமாக இந்த வெள்ளி விழா இந்த ஆலயத்திற்கு கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றது. நண்பர்களே, ஆலயம் உள்ள பாருங்கள். இன்னும் மேலே அந்த ஹாஸ்பிட்டா சீட்டு மாதிரி அந்த ஷீட்டு தான் போட்டிருக்கிறாங்க. இறை மக்கள் மனது வைத்தால் இந்த ஆலயத்தை இன்னும் சிறப்பான முறையிலே இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப வடிவமைக்க முடியும். அப்படித்தானே? பாருங்கள், எல்லாம் பழைய சிறுபங்கள் நல்லா தெளிவாக ரொம்ப அழகாக இருந்தது ஆலயம் பார்ப்பதற்கு. இந்த கிராமங்கள் சைடு போகும்போது இந்த மாதிரி ஆலயங்களை பார்க்கும்போது நமக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் இல்லையா? ஏன்னா அப்போல்லாம் இப்படி தான் இருக்கும் ஆலயங்கள்லாம். நிறைய ஆலயங்கள் இப்படி தான் இருக்கும். அந்த கூரை பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் வேயப்பட்டு வச்சுருப்பாங்க. இன்னும் சில ஆலயங்களில் மேலே ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டிருந்தாலும் கீழே ஒரு பால் சீலிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அந்த வெக்க இறங்காமல் இருப்பதற்காக. ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ணலை. நல்லா நேச்சராகவே இருக்குது. பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு வயது ஞாபகங்கள் தான் எனக்கெலாம் வந்தது. எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஆலயங்கள் நிறைய உண்டு, இப்போவும் இருக்கிறது. இங்கே பாருங்கள், நிறைய புனிதர்களுடைய சொரூபங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக வச்சுருந்தாங்க. பார்ப்பதற்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் எந்த டைம் நீங்கள் கொடைக்கானல் போனாலும் சரி, இந்த பகுதியை நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது தயவுசெய்து அந்த காரையோ இல்லை நீங்கள் வந்த வாகனத்தையோ ஓரமாக நிறுத்திட்டு உள்ளே ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய பயணம் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் இனிமையான பயணமாக மாறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நண்பர்களே, அப்படியே போகிற போக்கில் பிதாசுதன் போட்டு போகாமல் அந்தோணியார் ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தயவுசெய்து இறங்கி ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப சக்தி வாய்ந்தவர் புனித அந்தோணியார் சொல்லுவாங்க. அந்தோணியார் வழியாக இறைமகனிடம் நம்மளுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாம் வைக்கும்போது அது நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்புங்கள், ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தை பாருங்கள், வெளியே வச்சுருக்கிறாங்க வளாகத்தில். இங்கே எப்போவுமே பார்த்திங்கன்னா திருவிழாக்கள் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் எடுப்பாங்க. இந்த ஆலயம் வெளியிருந்து பார்க்கும் பொழுது ஒரு சிறிய ஆலயம் போல் இருந்தாலும் திருவிழா அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு இயற்கையான சூழலின் மத்தியில் அமைந்திருக்கின்றது. நண்பர்களே, கொடைக்கானல் போகுவதற்கு முன்பாக இந்த ஊரை கண்டிப்பாக நீங்கள் கடந்து தான் போவீங்க. வெளியே பாருங்கள், அழகான ஒரு கெபி வேறு வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது பார்ப்பதற்கு. கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வாருங்கள் நண்பர்களே. இந்த ஆலயத்தை பற்றி எனக்கு மேற்கொண்டு விவரங்கள் எதுவும் தெரியாதனால நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேசியிருக்கேன். இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு எதுவும் விவரங்கள் தெரிந்தால் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் அடுத்த முறை இந்த ஆலயத்தை பற்றி முழு விவரமாகவும் அதனுடைய திருவிழாக்களை பற்றி விவரமாகவும் நான் பேசுகின்றேன். நண்பர்களே, மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.